வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்த போது யார் சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ, ஆனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டார். கோயில் கோயிலாக சுற்றினார். அப்புறம் அவரை செய்தியாளர்கள்லாம் சந்தித்து கேட்கும்போது எல்லாம் நன்மைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். ஏன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அமித்ஷா பேசியிருப்பார். சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க சம்மந்தமாக பேசியிருப்பார். எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக அமித்ஷாட்ட இந்த முறை தவிர்க்கவே முடியாது, தப்பிக்கவும் முடியாது. அவர் சொல்கிறத அமித்ஷா கேட்கவே மாட்டார். ஓபிஎஸ்ஸை சேர்க்க முடியாது, சசிகலாவை சேர்க்க முடியாது, டிடி தினகரன் கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னால் கூட கண்டிப்பாக அமித்ஷா வலுக்கட்டாயமாக அதெல்லாம் முடியாது, அவங்கள சேர்த்து தான் ஆகணும், தென் மாவட்டங்களில் நம்ம ஜெயிக்கணும்னா அவங்களுடைய துணை வேணும், தயவு வேணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பேசியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் செய்தியாளர் சந்திப்பில் எல்லாமே நன்மைக்கே, விரைவில் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் சொல்லியிருந்தார். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துலையும் சந்தோஷத்துலையும் இருந்த எடப்பாடி ஓபிஎஸ் மனசில் மண்ணள்ளி தூக்கி போட்டார் எடப்பாடி பழனிசாமி. என்ன செஞ்சார்? தூத்துக்குடி செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது பிரிஞ்சவங்க தான், திரும்ப அவங்கள சேர்க்கலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாட்டே அவர் பேசிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் ரெவடிகளை வச்சு தாக்குனார் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வச்சார். அதனால் அதிமுகவில் அவரை திரும்பவும் சேர்க்கறது தகுதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தார். இதுதான் ஓபிஎஸ்க்கு பயங்கரமான ஒரு கடுப்பை கிளப்பி விட்டுருச்சு. யார் தாக்குனது? 8 மாவட்ட செயலாளர்களை அதிமுக தலைமை அலுவலகத்தில் வச்சு ஓபிஎஸ் கண்டிப்பாக அங்கே வருவார், அவரை தாக்குங்கன்னு 8 மாவட்ட செயலாளர்களை வச்சுருந்தார். இது போலீஸ் புகாரிலே இருக்குது. சரி, அங்கே பொதுக்குழு கூட்டினீங்க, பொதுக்குழு தவறான ஒரு பொதுக்குழு, அந்த பொதுக்குழுக்கு ஓபிஎஸ் போக விரும்பலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் எங்கே போவார்? தலைமை அலுவலகத்துக்கு தான் போவார். அவர் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தலைமை அலுவலகத்திற்கு போகும்போது 8 அதிமுக மாவட்ட செயலர்களை வச்சு, எடப்பாடி ஆதரவாளர் மாவட்ட செயலர்களை வச்சு ஓபிஎஸ் மேலே தாக்குதல் நடத்துனது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஓபிஎஸ் கேட்டிருக்காரு. நியாயமான கேள்வி தான். இதுக்கு நிறைய அது டிவியில் லைவ் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். மாவட்ட செயலர்கள் யார் யார் ஓபிஎஸ்ஸை தாக்குனது, கல்லை கொண்டு விட்டெறிஞ்சது, ஓபிஎஸ் ஆதரவு யார் அடித்தது, அதுக்கப்புறமா ஓபிஎஸ் ஆதரவு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அப்பட்டமாக ஓபிஎஸ் மேலே மட்டும் குற்றச்சாட்டு சொல்கிறது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது. இதுக்கு காவல்துறையிலையும் பதிவு வச்சுருக்கிறாங்க, வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பிரிந்து கிடக்கிற அதிமுக ஒன்றிணைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, அவர் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகளை இழந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவர் திமுகவுக்கு மறைமுகமான ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறாரு. திரும்பவும் திமுக ஆட்சியில் உட்காந்தா சரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. ஏன்னா பாஜகவோட ஒரு கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா அவர் மேலே இருக்கிற பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள், இதுக்கு ஒரு தீர்வு பண்ணணும்னா பாஜக நம்ம மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட ஒரு குத்து, இந்த சைடு திமுக திரும்ப ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காகவும் திமுக சைடு ஒரு குத்து. ஏன்னா இங்கிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை, அப்புறமா இங்கிட்டு மாநில அரசு எடப்பாடி டீமு மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தலையை கட்டுறாரு. இந்த சைடு மத்திய அரசு அமலாக்கத்துறை, அந்த மாதிரி வருமான வரித்துறை, இந்த ரைடுகள்லாம் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசோட இணக்கமாக போயிட்டுருக்குது. இப்படி மாறி மாறி அவர் செயல்படுறது கண்டிப்பாக அவருடைய வெற்றியை பாதிக்கும், அவருடைய நண்பகத்தன்மையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஓபிஎஸ். ஒற்றை தலைமைக்கு வந்த பிறகு பார்த்தீங்களா, நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னவர் இடைத்தேர்தலில் கூட நிற்கிறதுக்கு பயப்படுறாரு. எதுக்காக? அவர் ஒற்றை தலைமை வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படின்னு காட்ட தானே விரும்பினார். பொதுச்செயலாளரான பிறகு நான் பாருங்கள், என்னுடைய செயல்பாடை பாருங்கள், அதிமுக எங்கேயோ கொண்டு போய் வைக்க போகிறேன், எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட மிகப்பெரிய ஒரு ஆளுமை நான் தான் அப்படின்னு பேசின ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இப்போ எங்கே கொண்டு போய் மூஞ்சி வைப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கிறார். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள்லாம் என்ன இருக்குது, எடப்பாடி பழனிசாமியை நம்பி போனவங்களோட கதியெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்டிபிஐ அந்த கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சாங்க. எதுக்காக கூட்டணி வச்சாங்க? அவங்க பாஜகவிலேருந்து விலகி வந்துட்டாங்க, பாஜகவோட இனிமேல் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இன்றைக்கி அந்த கட்சியோட மாநில செயலாளர் ஹசான் பைஜி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமேல் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்க போகிறோமா, வைக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்கிறார். பைஜி பேசியிருக்கிறார். எதுக்காக இந்த மாதிரி பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷாவை போய் சந்தித்தது, அமித்ஷா கூட பேசினது, கூட்டணி தொடர்பான பேசினாரா இல்லையா அப்படிங்கிறது இல்லை. அவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னதை வச்சு அவர் பேசுகிறாரு. மீனவர்கள் பிரச்சனைக்காக பேசினேன், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, அதை பற்றி பேசியிருக்கிறேன், தமிழக மக்களுக்காக நான் பேசியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னதை வச்சு அவர் ஒருவேளை எதிர்காலத்தில் பாஜகவோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அவங்களோட கூட்டணியை வைக்கவே மாட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க ஆட்சியில் இருக்கும்போது பாஜக கொண்டு வந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே
சிறுபான்மையினருக்கு எதிராக கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆதரவு அளித்தவர் எடப்பாடி பழனிசாமி. கொஞ்சம் கூட எதிர்ப்பே இல்லை. யாருங்க பாதிக்கப்பட்டா சிஏ சட்டத்துக்கு எதிராக யார் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டா காட்டுங்க அப்படின்னு சட்டமன்றத்திலே கேட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அந்த அளவுக்கு பேசக்கூடிய நபர். இப்போ பார்த்திங்கன்னா 2024 திருத்தப்பட்ட வகுப்பு சட்டம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி சிறுபான்மை மக்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் அவர் பாஜகவோட கூட்டணி வச்சார் அப்படின்னா எஸ்டிபிஐலாம் எப்படி ஆதரவு கொடுத்தாங்கன்னா அது வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு இது படப்படும்ல. திருத்தப்பட்ட வகுப்பு வாரிய சட்டத்தை வந்து அமுல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் எஸ்பிடிஐ. இது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா எஸ்டிபிஐ வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள ஆதரிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சைடு அவங்க திமுக வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, தினம் 3 கொலை 4 கொலை உழுவுது. இந்த மாதிரி சமயத்தில் திமுகவை ஆதரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அதிமுகவும் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இருந்தார்னா அவர் கூட நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜவஹர் அலி கனிம வள கொள்ளைக்கு எதிராக வந்து அவர் போனார் வந்தார். அவரை வந்து கடைசியில் வந்து வண்டியை விட்டு ஏற்றி கொண்டுட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நெல்லையில் வகுப்பு நிலங்களை தனியார் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு ரிட்டையர்டு எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் வந்து போராடினார். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் வந்து எனக்கு கொலை மிரட்டல்லாம் இருக்குங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வீடியோலாம் போட்டார். ஆனால் அதுக்கப்புறமும் போலீஸ் அலட்சியமாக இருந்த ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா அவரும் வந்து கொலை செய்யப்பட்டார். இப்படி தொடர்ந்து வந்து ஒரு இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு எதிரான ஒரு போராட்டம், இஸ்லாமிய சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிற திமுக அரசு இதை எதிர்த்து போராடணும்னா அதை எதிர்த்து நிற்கிற எதிர்கட்சியான அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது தான் ஒரு ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி எஸ்டிபிஐலாம் நினைக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அதை தான் பண்ணாங்க. வேறு யாருமே பெருசாக கூட்டணியே இல்லை. எஸ்டிபிஐ மாநாடு நடத்துனதில் கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுத்து தான் அந்த மாநாடே நடந்துச்சு. அதில் போய் சிறுபான்மையினர் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசினார். இஸ்லாமியர் மக்களுக்கு இனிமே நான் தான் வந்து அதிமுக தான் வந்து மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும், அவங்களுக்கு உதவினா நாங்கள் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தார். சிறுபான்மையினர் பாதுகாப்பாளர் பட்டம்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரிய சட்டத்தை திருத்த சட்டத்தை அமுல்படுத்துகிறாங்க. இப்போ வந்து பாஜகவோட போய் ஆதரவு நிலையில் அவர் நிற்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக எஸ்டிபிஐலாம் எப்படி வந்து ஆதரவு கொடுப்பாங்க? எடப்பாடி பழனிசாமியை நம்புவாங்களா? எடப்பாடி பழனிசாமியை நம்பினவங்களுக்கு துரோகம் பண்ணுவார் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவர் வந்து அவருடைய சுயநலம், எடப்பாடியோட சுயநலம் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் பார்ப்பார். மற்றபடியெல்லாம் யாரை பற்றியுமே அவருக்கு கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. அவருக்கு அவர் நல்லா இருக்கணும், அவர் சார்ந்தவங்க நல்லா இருக்கணும். இந்த வழக்குகளுக்கெல்லாம் போயிட்டு அவங்க சிறைச்சாலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க பார்க்கவே கூடாது. ஏன்னா பல லட்சம் கோடிகளை சம்பாரித்து வச்சுருக்கிறாங்க, அதை பாதுகாத்தாலே போதும். மற்றபடி வந்து பெருசாக வந்து சிறைக்கெல்லாம் போய் நம்மலாம் இருந்து அதெல்லாம் லாய்க்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி யோசித்து திமுகவுக்கும் ஆதரவு மனநிலையில் இருக்கார், பாஜகவுக்கும் ஆதரவு மனநிலையில் இருக்கார். அதிமுகவை நம்பி இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே என்ன நடக்க போகுது? ஓபிஎஸை வந்து கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிற போதே தெரியலையா அவர் வந்து எங்கேயோ போட்டிக்கு வந்துடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம். ஒருவேளை கட்சிக்குள்ளே சேர்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஓபிஎஸை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஒருவேளை திரும்பவும் அதிமுக வெற்றி பெற்றால் ஓபிஎஸை வந்து அதிமுக பாஜக வந்து கண்டிப்பாக வந்து ஓபிஎஸை முதலமைச்சராக்கி விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமி இப்போயே இருக்குது. அதனால தான் இப்போ சசிகலா கட்சிக்குள்ளே சேர்க்கறதுக்கான முயற்சி நடந்தால் கூட ஓகே சொல்லிடுவார் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ்ஸை சேர்த்தாங்க அப்படின்னா ஒருவேளை ஓபிஎஸ் மேலே நம்பகத்தன்மை வச்சு பாஜக வந்து தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஒருவேளை கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு அப்படியே அதிமுக திரும்பவும் உட்காருது அப்படின்னா ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் இப்போயே சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. பாஜக முடிவெடுக்கும், அண்ணாமலை முடிவெடுப்பார், அமித்ஷா முடிவெடுப்பார். ஓபிஎஸோட நல்ல கனெக்ஷனில் அண்ணாமலை இருக்கிறாரு. ஆனால் அண்ணாமலை வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அமித்ஷாட்ட என்ன பேச போகிறாரு? ஒருவேளை ஓபிஎஸை விட்டு கொடுத்துட்டாங்க, ஓபிஎஸை வந்து கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க அப்படின்னா தென் மாவட்டங்களில் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அண்ணாமலையும் சரி அதிமுகவும் சரி என்ன முயற்சி பண்ணாலும் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த சமுதாய மக்கள் வந்து விடவே மாட்டாங்க. ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியும் சரி அண்ணாமலையும் சரி விடவே மாட்டாங்க. அவ்வளோ கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஓபிஎஸ் என்ன பண்ணார்? தப்பு பண்ணார். ஒரே தப்பை திரும்ப திரும்பவும் சொல்கிறீங்க. தலைமை அலுவலகத்தில் வந்து அடித்து நொறுக்குனாருன்னு சொல்கிறீங்க. அந்த தலைமை அலுவலகத்தில் 8 மாவட்ட செயலர் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000 பேரை நிப்பாட்டி வச்சுருந்தது யார் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்து மனசுலையும் இருக்குல்ல. அதை தான் ஓபிஎஸ் இன்றைக்கின்னு சொல்கிறாரு. ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணுறது கூட
ரொம்ப மரியாதையாக விமர்சனம் பண்ணுறாரு. அவர் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணவே வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன சம்பந்தம்? தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளரா? அடித்து விட வேண்டியதானே, கேள்வி கேட்க வேண்டியதானே, எடப்பாடி பழனிசாமி என்னென்ன ஊழல் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த ஓபிஎஸ்க்கு தெரியாமல் இருக்க போதா? விமானம் வாங்கின ஒரு விஷயம், அவர் பையன் மிதுனும் சரி, ராமலிங்கமும் சரி, அவர் சம்பந்தி ராமலிங்கமும் சரி சேர்ந்து தனி விமானம் ஒன்று வாங்கி போட்டிருக்காங்களே, அந்த விஷயம் ஓபிஎஸ்க்கு தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக ஓபிஎஸ் அடித்து போட வேண்டியது தானே, செய்திகளை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போட வேண்டியது தானே. சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறல்ல, இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. சொன்னால் ஓபிஎஸ்ஸையும் வந்து இவரெல்லாம் இவ்வளவு ஊழல் பண்ணாருங்கன்னு சொல்லுவாங்க. அடிச்சுக்கிட்டு போங்க, அதிக ஊழல் யார் பண்ணா அப்படிங்கிற தொண்டர் மனசில் ஒரு கேள்வி வரும்ல, அது வரட்டுமே. ஓபிஎஸ் அடித்து பேச வேண்டியது தானே, ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் ஓபிஎஸ் ஆதரவாளர் மத்தியில் இருக்குது. பார்க்கலாம், ஓபிஎஸ் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுப்பா, இரு கொஞ்சம் பொறு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த மாதிரி இப்போ தானே ஓபிஎஸ் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் கொடுக்குறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாரு. அமித்ஷா என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்ப்போம், அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம், எல்லா முடிவுக்கு அப்புறமா நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் ஆதரவாளரும் இரட்டை இலை சின்னத்தில் நிற்கணும் சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை சேர்க்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறார். 2 விஷயங்கள் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக வந்து சில கோரிக்கைகளை வச்சுருக்கு. எடப்பாடி பழனிசாமி எப்படி கோரிக்கைகளை வச்சாரோ அதே போல் பாஜக அமித்ஷா வந்து கோரிக்கைகளை வச்சுருக்கிறார். பாஜகவை வந்து விமர்சனம் பண்ண முக்கியமான தலைகள் யாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து சட்டமன்ற தேர்தலில் இடம் தரக்கூடாது, சீட்டு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. முக்கியமாக பாஜக விமர்சனம் பண்ணது யார்? ஜெயக்குமார் பேசினார், கேபி முனுசாமி பேசினார், இந்த சைடு உதயகுமார்லாம் பேசினார். அவங்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுக்காமல் இருந்துருவாரா? இருந்தால் ஜெயக்குமாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அவங்க பிரச்சனை பண்ணுவாங்களா மாட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பண்ணுவாங்கள்ல. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பயங்கரமான ஒரு லிஸ்ட்டை போட்டு எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுத்துருக்குறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து எங்கெங்கெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், அதிக வாக்குகள் பெற்றிருக்கு. அதில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த இடங்களில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளில் அதிக எண்ணிக்கை வாக்குகள் வாங்கியிருக்கிற தொகுதியெல்லாம் இருக்குல்ல, அந்த தொகுதிகளெலாம் எந்தவித காம்ப்ரமைஸும் நாங்கள் பண்ணவே மாட்டோம், எங்களுக்கு தான் அதை கொடுத்தாகணும்னு அமித்ஷா திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாகிருக்கு. இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லிட்டு தான் வந்திருக்கிறார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு பெல்ட்டு, கன்னியாகுமரி, நாகர்கோயில் இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி வாய்ப்புகள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதிக தொகுதிகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. கொங்கு பெல்ட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அதனால் பாதிக்கப்படுறது எடப்பாடி ஆதரவாளர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. இதை தான் மெயினாக கை வச்சிருக்கிறாங்க பாஜக அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. என்ன பண்ண போகிறாரு எடப்பாடி பழனிசாமி? அதுக்கப்புறம் அதிமுக என்ன நடக்க போகுது? கிட்டத்தட்ட பாஜக கூட்டணிக்கு அப்படின்னா இந்த கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒரு 40% சீட்டு கொடுக்க போகிறாங்க. 60% சீட்டுகளை வந்து அதிமுக எடப்பாடி டீம் எடுத்துக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜக 40 கிட்டத்தட்ட அதில் வந்து 40% அப்படின்னா அதில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா அவங்க 134 தொகுதியில் நிற்கிறாங்கன்னா இவங்க 100 தொகுதியில் நிற்பாங்க. 100 தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பாக இந்த தடவை பாஜக 60 தொகுதிகளுக்கு மேலே போட்டி போடுவாங்கங்க. 60 தொகுதிகளுக்கு மேலே போட்டி போடுவாங்க. கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிற தொகுதிகளாக பார்த்து தான் போட்டி போடுவாங்க. அப்படி போட்டி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஜக நிறைய தொகுதிகளை ஜெயிச்சிருவாங்க. கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக கூட உட்கார்றதுக்கு அண்ணாமலை உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி வந்து ஒரு 100ல் வந்து ஒரு 40 தொகுதிகளை அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா 10 தொகுதி ஓபிஎஸ் கொடுக்குறாங்க, 10 தொகுதி 20 தொகுதி டிடிவி தினகரன் கொடுக்குறாங்க, சசிகலாவுக்கு ஒரு 10 தொகுதி கொடுக்குறாங்க, கூட்டணி கட்சிகளெல்லாம் சேர்த்து ஒரு தொகுதியை கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஓபிஎஸ்ஸை சுயேட்சையாக நிப்பாட்டிக்கங்க, இல்லை பாஜக இதில் நிப்பாட்டிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு? இரட்டை இலை சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம், நான் அதிமுககாரன் தான், அதிமுகவோட நான் விசுவாசி தான், நான் அதிமுக தொண்டன் தான், அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் தான் நிற்பேன், இல்லைன்னா சின்னத்தை முடக்கு அப்படிங்கிற மாதிரிலே வீம்பாகவே இருக்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ தூரம் இறங்கி வந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சின்னத்தை முடக்கிடுவாங்க. சின்னத்தை முடக்கிட்டாங்க அப்படின்னா அதிமுகங்கிற ஒன்று இல்லாமல் போயிடும். சின்ன இருந்தாலே ஜெயிக்கிறது கஷ்டம், சின்ன இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இறங்கி போய் பாஜகவோட கூட்டணிக்கான ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணிவிட்டு அதிமுக ஜெயிச்சிட முடியுமா? சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிவிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகி உட்காந்துருவாரா? அப்படிங்கிற கேள்வியில் எல்லாமே ஓபிஎஸ் தரப்பில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன கேள்வி மனசில் இருக்கோ அந்த கேள்வியை நீங்கள் கமெண்டில் மறக்காமல் கேளுங்க.
நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நமக்கும் நல்லது. ஏன்னா வியூஸ் போகிற அளவுக்கு சப்ஸ்கிரைப் ஆக மாட்டேங்குது. அதை மனசில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.